வணக்கம் நேயர்களே. 2 வயது சிறுவனின் அபார திறமை தனக்கு பிடித்த ஓவியத்துறையை பயன்படுத்தி அபரிமிதமான படங்களை எல்லாம் கீறி, குறிப்பாக விலங்குகள், அதிலும் குதிரை போன்ற மிக கடினமான விலங்குகளை இலகுவாக வரைந்து மிகவும் சாதனை படைத்த ஒன்றாக அந்த சிறுவனின் சாதனை மாறி இருக்கிறது. அந்த சிறுவனின் சாதனைக்காக அவனுடைய பெற்றோர் ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த ஒத்துழைப்புகளுக்காக இப்பொழுது அந்த சிறுவனுடைய ஓவியங்களை, அவன் வரைந்த படங்களை காண்பிப்பதற்காக ஒரு பக்கத்தை சமூக வலைத்தளத்தில் உருவாக்கி அதை பயனர்கள் மத்தியில் விட்டு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பயனர்கள் அந்த சிறுவனினுடைய ஓவியத்திற்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல அந்த நாட்டில் இடம்பெற்ற ஓவிய கண்காட்சியில் அந்த சிறுவனுடைய படம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படங்களை பார்த்து அவன் கீறிய அந்த படங்களை பல டாலர்ஸ் கொடுத்து பலர் வாங்கி செல்லுகின்ற அபரிமிதமான சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சம்பவத்தினால் அந்த குடும்பமும் சிறுவனும் எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஒரு 2 வயது சிறுவனுடைய இந்த அசாத்தியமான திறமை எவ்வாறு வந்தது என்பது எல்லோரும் வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. 2 வயது என்றால் யோசித்து பாருங்கள். நம்மவர்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் 2 வயதில் என்ன செய்கிறார்கள்? சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், நாட்டினுடைய சூழ்நிலைகள் எல்லாமே வேறுதான். இருந்தாலும் அந்த சிறுவனுடைய அந்த திறமை அவனுக்கு கருவிலேயே அவனுடைய பெற்றோர் அல்லது அவருடைய சந்ததிகள் யாராவது இந்த துறை சார்ந்த ஒரு வல்லுநர்களாக இருந்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அது சந்ததியாக கடத்தப்பட்ட ஒன்றாகவும் வந்திருக்கலாம். எனவே சில பிள்ளைகளில் 100ற்கு அல்லது 1000ற்கு சிலர் தான் இவ்வாறான சாதனைகள் புரியக்கூடிய பிள்ளைகளாக இந்த வயதுகளில் இருப்பார்கள். எனவே அந்த சிறுவனுடைய ஓவியங்கள் இப்பொழுது பல டாலர்ஸுக்கு கண்காட்சியகத்தில் வைத்து பலர் வாங்கி இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லப்படுகிறது. பிரான்சில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. லாடன்ஸ் என்கின்ற அந்த சிறுவனுடைய ஓவியங்கள்லாம் இப்பொழுது ஓவிய கண்காட்சியில் வைக்கப்பட்டதாகவும் அது பல டாலர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் சமூக வலைத்தளங்களில் அவருடைய பெற்றோர், அந்த சிறுவனின் பெற்றோர் ஒரு பக்கத்தை உருவாக்கி அதை எல்லோருக்கும் பயனர்களுக்கு அதை காட்டி வருவதாகவும் பலர் அதை விரும்பி பல கருத்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி வருவதாகவும் நாங்கள் அறிய முடிகிறது. எனவே ஒரு பிள்ளையினுடைய திறமை எதில் இருக்கிறது என்பதை நாங்கள் அவருடைய குழந்தை பருவங்களில் பார்க்கலாம். அதிகமாக எதில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், எங்களுடைய தமிழர்கள் பண்பாட்டில் இந்த கொழுக்கட்டை கொட்டுதல் என்கின்ற ஒரு மரபு இருக்கிறது இல்லையா? அது பல்லு முளைத்தவுடன் கொழுக்கட்டை கொட்டுவது. அப்பொழுது கொழுக்கட்டையுடன் சேர்த்து பேனா, பென்சில், பணம், புத்தகம் என்று பலவற்றையும் சேர்த்து குழந்தையுடைய தலையில் தாய்மாமன் கொட்டுவார். கொட்டுகின்ற பொழுது அந்த பிள்ளை எதை எடுக்கிறதோ எழுமாற்றாக அந்த பிள்ளை அதை பயன்படுத்துகின்ற ஒரு பிரபலமாக வருவான் என்பது எங்களுடைய ஒரு நம்பிக்கை. இன்றைக்கும் அது இருக்கிறது. அப்போ காசு எடுத்தா காசுக்காரனாக வரப்போறான்டா. சில பேர் கட்டாயப்படுத்துவாங்க, ஐயோ குழந்தை புத்தகத்தை எடுக்கணும், பேனாவை எடுக்கணும், பென்சில் எடுக்கணும், இப்படிலாம் பாடுபடுவாங்க. ஆனால் குழந்தை சில விட ஒரு கையில் கொழுக்கட்டையும் ஒரு கையில் பேனையும் வச்சுருக்கும். இல்லை சம்மந்தமில்லா பொருட்களில் ஒன்றுமே எடுக்க ஆகணும். அதுக்காக அந்த பிள்ளை ஒன்றுமே தன்னுடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருக்க போகிற அர்த்தம் இல்லை. எனவே சில நம்பிக்கைகள் இருக்கிறது இல்லையா? அதுபோல தான் திறமைகளும் குழந்தைகள் எதன்பால் ஈடுபடுகின்றார்களோ அதனுடைய பக்கம் அவர்களை விட்டுவிட வேண்டும். அதைத்தான் இங்கே நடந்தது. அந்த குழந்தை ஓவியங்கள் வரைவதில் ஆர்வம் இருந்தபடியினால் பெற்றோர்கள் அதற்கான வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த குழந்தை சாதித்து கொண்டிருக்கிறது. நம்மவர்கள் அப்படி அல்ல. குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு ஏதேனும் திறமை இருந்தால் இதெல்லாம் என்னத்துக்கு உதல மினை கேட்டு கொண்டிருக்க, புத்தகத்தை எடுத்து படி, இதைப்படி, நீ ஒரு டாக்டராக வருவ, இன்ஜினியர் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க, நீ போய் அதை பண்ணிட்டு இருக்க, அதை போய் கலட்டி பூட்டிட்டு இருக்க அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதால் அந்த குழந்தையினுடைய திறமை அப்படியே மழுங்கடிக்கப்படுகிறது, இல்லாமலாக்கப்படுகிறது. அது தவறு. ஒரு குழந்தை எதை நோக்கி தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்கிறதோ, விசாலாக்கி கொள்கிறதோ, அந்த விசாலத்தின் அடிப்படையில் நாங்கள் அவர்களை விட வேண்டும். அப்பொழுதுதான் அது சாதிக்கும். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. அந்த சிறுவனுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.